அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் மிகுந்த நல்லோர்களே, சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஹஸரத் எனக்கு நிறைய கடன் இருக்குது, நான் குர்பானி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நிறைய கடன் இருப்பதற்கும் குர்பானி கொடுப்பதற்கும் சம்பந்தம் இல்லை. குர்பானி எப்பொழுது ஒருவர் மீது கடமையாகுதுன்னு சொன்னால், ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவரிடத்தில் செல்வம் இருந்தால் குர்பானி கடமையாகிவிடும். உதாரணமாக 612 கிராம் வெள்ளியினுடைய விலை ஒரு 70,000 வச்சுக்குவோம், மிசால் உதாரணம். அப்போ 612 கிராம் வெள்ளி ஒரு வருடம் இருந்தால் அவர் மீது ஜக்காத்து வாஜிபாயிரும். ஆனால் இங்கே 612 கிராம் வெள்ளி அவர் கைக்கு வந்த உடனே குர்பானி காலமாக இருந்தால் குர்பானி வாஜிபாயிரும். இதுக்கு குர்பானிக்கு அந்த செல்வத்தின் மீது ஒரு வருடம் பூர்த்தி ஆகணுங்கிற நிர்பந்தம் கிடையாது. இப்போ 612 கிராம் வெள்ளியினுடைய விலை 70,000 வச்சுக்குவோம். ஆனால் இவருக்கு கடன் வெளியே ஒரு 10,000 ரூபாய் இருக்குது. கடன் எவ்வளோ இருக்குது? 10,000 ரூபாய் இருக்குது. சரி, இப்போ 70,000 ரூபா, இதில் 10,000 ரூபா லெஸ் பண்ணிட்டோன்னு சொன்னால் 60,000 ரூபா இருக்குது. இந்த வெள்ளியினுடைய கணக்குப்படி ஒரு இடத்துல 60,000 ரூபா இருக்குது. இப்போ இந்த 60,000 ரூபாயில் இவர் ஒரு ஆடு வாங்கி குர்பானி கொடுக்க முடியுமா முடியாதா? சரி, 70,000 ரூபாய் இவர்கிட்ட இருக்குது. அந்த வெள்ளியினுடைய கணக்கின்படி 20,000 ரூபா கடன் வெளியே, அல்லது 30,000 ரூபா கடன். 30,000 ரூபா கழிச்சிட்டோன்னு சொன்னால் மீத 40,000 ரூபாய்க்கு ஒரு ஆடு வாங்கலைன்னா கூட கூட்டு குர்பானியில் சேர்ந்து இவருடைய குர்பானியை நிறைவேற்ற முடியுமா முடியாதா? தாராளமாக முடியும். அதனால் கடன் இருக்குதுன்னு சொல்லிட்டு சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த குர்பானியை பிற்படுத்துகிறார்கள். அப்படி அல்ல. இந்த அளவை நீங்கள் கணக்கில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் அடிப்படை. அதனால் பல பேர் கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி குர்பானி கொடுக்காமலே காலங்களை தள்ளிக்கொண்டு தங்களுடைய ஃபர்தான அந்த வணக்கத்தை அப்படியே விட்டு விடுவது என்பது அது சரியல்ல. எனவே கண்ணியத்துக்குரிய குர்பானியை பரிபூரணமாக நிறைவேற்றுபவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.